சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய டாப் பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் அண்ட் டாப் பிரைவேட் காலேஜஸில் எம்பிஏ, எம்சிஏ, பிஇ, பிடெக் போன்ற இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் பாராமெடிக்கல், அக்ரிகல்ச்சர் சம்பந்தமான எல்லா வகையான யூஜி அண்ட் பிஜி கோர்சஸ்க்கு உங்களுக்கு அட்மிஷன் மற்றும் அட்மிஷனுக்கான கைடன்ஸ் வேணும் அப்படின்னா கீழே தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு கால் அல்லது வாட்ஸ்அப் பண்ணுங்கள். மேலும் வாட்ஸ்அப் சேனலில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க் இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வருஷத்துக்கான அட்மிஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. யாருக்கெல்லாம் அட்மிஷன் அண்ட் அட்மிஷன் கைடன்ஸ் வேணுமோ உடனடியாக கான்டாக்ட் பண்ணுங்கள். முற்றிலும் இது ஒரு ஃப்ரீ சர்வீஸ், மிஸ் பண்ணிடாதீங்க. ஹாய் கைஸ், நான் தான் டாக்கிங் தமிழா கேக்ஸ் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன அப்படி பார்க்குறோன்னா, டிஎன்இஏ தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் 2025க்கான ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட்டுங்க. ஸோ தமிழ்நாடு பிஇ பிடெக் கவுன்சிலிங் 2025க்கான கவுன்சிலிங் ப்ரொசீஜர் எப்படி இருக்கும், ஸோ அதில் என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் 2025க்கான ஆன்லைன் கவுன்சிலிங் ப்ரொசீஜர் தாங்க பார்க்க போகிறோம். இந்த கவுன்சிலிங்க்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் ரிஜிஸ்ட்ரேஷனுங்க. நீங்கள் வந்து டிஎன்இஏ வெப்சைட்டில் போய் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறீங்க. சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணதுக்கப்புறம் டிஎஃப்சி சென்டர்லேருந்து உங்களுக்கு ரோல் நம்பர் அசைன் பண்ணுறாங்க. ரோல் நம்பர்லாம் வந்ததுக்கப்புறம் ஓகேங்களா, இந்த ரேண்டம் நம்பர்னு சொல்லுவோம். அதை ரேண்டம் நம்பர் வந்ததுக்கப்புறம் வெரிஃபிகேஷன் நடக்கும். உங்களோட சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்குது. ஸோ அது வந்து ஆன்லைனில் தான் நடக்கும். ஆனால் நீங்கள் வந்து ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருந்தீங்க, ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வரீங்கன்னா மட்டும் உங்களுக்கு நேரில் தாங்க இந்த வெரிஃபிகேஷன் நடக்கும். சென்னையில் மட்டும்தான் நடக்கும். நீங்கள் நேரில் சென்னைக்கு உங்களோட சர்டிஃபிகேட்லாம் எடுத்துகிட்டு போகணும். இதன் அடுத்தது எல்லாருக்கும் வந்து ரேங்க் லிஸ்ட்டு ஓகேங்களா, டிஎன்இஏ வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணிடுவாங்க ரேங்க் லிஸ்ட்டு, யார் யாருக்கு என்னென்ன ரேங்க்குன்னு. அதுக்கப்புறம் 1 வீக் டைம் தருவாங்க. அது ஏன் அப்படின்னா கிரீவன்ஸ் ரெட்ரஸல் அப்படின்னு சொல்லி. அது என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, இந்த ரேங்க் லிஸ்ட் சம்மந்தமாக ஏதாவது உங்களுக்கு வந்து தப்பு இருக்குது இல்லை டவுட்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வந்து கிரீவன்ஸ் ரெட்ரஸல் டைமில் இன்பர்சன் மோடில் போய் டைரெக்டாக அந்த டிஎன்இஏ டைரக்டரேட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் அப்படி இல்லைனா பக்கத்தில் இருக்கக்கூடிய நியர்பை டிஎஃப்சி சென்டருக்கு போய் விசாரிக்கலாம். எதனால் எனக்கு இந்த ரேங்க் வந்தது, என்ன காரணம், ஏன் என் ரேங்க் அதிகமாக வந்திருக்கு, கம்மியாக வந்திருக்கு, இந்த மாதிரி டவுட்ஸ் இருந்தால் கேட்கலாம். தென் ஃபைனலாக கவுன்சிலிங் ஆரம்பிக்கிட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் பர்சன் அண்டு டிஃப்ரெண்ட் ஏபிள் அண்டு எக்ஸ் சர்வீஸ் மேன் இவங்களுக்கான ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங் நடக்கும். அந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங்கில் ஃபஸ்ட்டு இந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தாங்க இல்லையா, அவங்களுக்கு நடக்கும். அதுக்கு அடுத்தது ஜென்ரலாக இருக்கிறவங்களுக்கு நடக்கும். அதுக்கு அடுத்தது ஜென்ரல் கவுன்சிலிங் ஒன்று நடக்கும். அந்த ஜென்ரல் கவுன்சிலிங்கில் தான் இந்த வொக்கேஷனல் குரூப்பு, அகாடமிக் குரூப்பு இவங்களுக்கு நடக்கும். தென் 7.5% இடஒதுக்கீடில் வரக்கூடிய அந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த பசங்களுக்கு நடக்கும். இந்த 3 கேட்டகரிக்கு நடக்கும். இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாமே ஆன்லைன் தாங்க. இது வந்து 3 ரவுண்டு 4 ரவுண்டுன்னு போகுங்க. எவ்வளோ பேர் அப்ளை பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறத பொறுத்து. அதாவது இந்த கட் ஆஃப்லேருந்து இந்த கட் ஆஃப் வரைக்கும் எடுத்தவங்களுக்கு இந்த தேதியில் கவுன்சிலிங் நடக்கும். அடுத்து இந்த கட் ஆஃப்லேருந்து இந்த கட் ஆஃப் வரைக்கும் எடுத்தவங்களுக்கு இந்த ரவுண்ட் 2 நடக்கும். ரவுண்ட் 3ல் இந்த கட் ஆஃபு, ரவுண்ட் 4ல் இந்த கட் ஆஃபு, ரவுண்ட் 5ல் இந்த கட் ஆஃப்னு உங்களுக்கு வந்து பிரிச்சுக்கிட்டே போயிடுவாங்க. ரவுண்டு 1, 2, 3, 4. ரவுண்டு 1ல் எல்லோரும் காலேஜ் எடுத்தப்பறம் ரவுண்ட் 2 ஆரம்பிக்கும். ரவுண்ட் 2ல் அவங்க எடுத்தது போக மீதி எந்த காலேஜில் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து ரவுண்ட் 3, ரவுண்ட் 4 இந்த மாதிரி 5 ரவுண்டு எவ்வளோ பேர் அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து நடக்கும் ஓகேங்களா. தென் அதுக்கு அடுத்தது இதில் 4 ஸ்டேஜஸ் இருக்குது. 1 சாய்ஸ் ஃபில்லிங். சாய்ஸ் ஃபில்லிங்னால் உங்களுக்கு என்னென்ன காலேஜஸ் எல்லாம் நீங்கள் விருப்பப்படுறீங்க அப்படிங்கிறத செலக்ட் பண்ணணும். இதுதான் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் சொல்லுவோம். எல்லாமே ஆன்லைன் தாங்க, அதனால் ஆன்லைன்லேயே நீங்கள் செலக்ட் பண்ணிடுவீங்க. தென் அடுத்தது அலாட்மெண்ட் வரும். அலாட்மெண்ட்னால் நீங்கள் செலக்ட் பண்ண காலேஜஸில் உங்களுக்கு எது கிடச்சிருக்கு அப்படிங்கிறது வரும். ஒரு ஆளுக்கு ஒரு காலேஜ் தான் வரும் ஓகேவா. தென் கன்ஃபர்மேஷன் ஆஃப் அலாட்மெண்ட். உங்களுக்கு இந்த காலேஜ் வேணுமா வேணாமா, வேறு காலேஜ் பார்க்குறீங்களா, இல்லை ரவுண்ட் 2ல் வரீங்களா அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் இதில் ஒரு 5-6 ஆப்ஷன்ஸ் வரும். அதை செலக்ட் பண்ணி நமக்கு வேணுமா வேணாமாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணணும். தென் அடுத்தது ஃபைனலாக ரிப்போர்ட்டிங் டு காலேஜ் ஆர் டிஎஃப்சி அண்ட் பேமெண்ட் ஆஃப் ஃபீஸ் டிபெண்டிங் அப்பான் த கன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க.
ஸோ ஃபைனல் ஸ்டெப் என்னென்னா, உங்களுக்கு கிடைச்ச காலேஜில் போய் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணலாம். இல்லைனா பக்கத்தில் இருக்கக்கூடிய டிஎஃப்சி சென்டரில் போய் ரிப்போர்ட் பண்ணிவிட்டு உங்களோட காலேஜோட செமஸ்டர் ஃபீஸோட ஒரு அமௌண்ட்டு கட்ட சொல்லுவாங்க. அதை நீங்கள் பே பண்ணிவிட்டு வர மாதிரி இருக்கும். நீங்கள் பே பண்ணால் தான் உங்களுக்கு அந்த காலேஜ் கன்ஃபார்ம் ஆனதாக அர்த்தம். ஓகேவா? தென் அடுத்தது, நீங்கள் உங்களுக்கு வந்து 3 நாள் டைம் தருவாங்க இந்த சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறதுக்கு. சரிங்களா? இந்த சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறதுக்கு என்னென்ன காலேஜஸ்லாம் எங்கே வரும், என்ன பிரான்ச்சஸ் அதில் கொடுக்கலாம், அதில் எந்த ஆர்டரில் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கெல்லாம் நீங்கள் வந்து கொடுக்கலாம். எத்தனை காலேஜ் வேணாலும் கொடுக்கலாம், எவ்வளோ சாய்ஸ் வேணாலும் கொடுக்கலாம். ஓகேவா? தென் அடுத்தது, இந்த அலாட்மெண்ட் இருக்கு இல்லையா, அந்த அலாட்மெண்ட் வந்து உங்களோட ரேங்கை பேஸ் பண்ணி தான் தருவாங்க. ஸோ அதுவும் உங்களோட கம்யூனிட்டிக்கு அந்த காலேஜில் எவ்வளோ சீட் கொடுத்தாங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் சீட் அலாட் ஆகும். இந்த அலாட்மெண்ட் ஸ்டேஜில் உங்களுக்கு வந்து சீட் அலாட் ஆகிருக்கு அப்படின்னா அந்த டைமில், அது அந்த கன்ஃபர்மேஷன் ஆஃப் அலாட்மெண்ட் சொன்னோம் இல்லையா, அதில் ஒரு 6 ஆப்ஷன்ஸ் இருக்கும். உங்களுக்கு இந்த காலேஜ் வேணுமா வேணாமா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு 6 ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து நீங்கள் 2 நாள் டைம் தருவாங்க. அதுக்குள்ளே நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். எனக்கு இந்த காலேஜ் ஓகே, இல்லை எனக்கு இந்த காலேஜ் வேணாம், இல்லை இந்த காலேஜ் இருக்கட்டும், இருந்தாலும் இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய காலேஜ் நான் ட்ரை பண்ணுறேன், அந்த மாதிரி நிறைய இருக்கும். அது கீழே சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஸோ அக்செப்ட் அண்ட் ஜாயின், இது என்ன அப்படின்னா, எனக்கு இந்த காலேஜ் ஓகே, நான் இந்த காலேஜில் சேர்ந்துக்கிறேன், அவ்வளோதான். இந்த காலேஜுக்கான ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வந்துடும், நீங்கள் போய் சேர்ந்துக்கலாம். அடுத்தது அக்செப்ட் அண்ட் அப்போர்டு. இந்த இடத்துல அப்போர்டு அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்களுக்கு வந்து டென்டேட்டிவாக ஒரு காலேஜ் கிடச்சிரும். ஓகேவா? அந்த காலேஜுக்கான ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வாங்கிட்டு போய் நீங்கள் வந்து அட்மிஷன் போட்டுருவீங்க டிஎஃப்சி சென்டரில். ஆனால் உங்களுக்கு கிடைச்சது அந்த காலேஜ் தானா, இல்லை அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வேறு ஏதாவது காலேஜ் கிடைக்குதா அப்படிங்கிறது கடைசியாக தான் தெரியும். கவுன்சிலிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறம், எல்லாருக்கும் கவுன்சிலிங் முடிஞ்சப்பறம் தான் தெரியும். ஏன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து அக்செப்ட் இந்த அப்போர்டுன்னு கொடுக்குறீங்களே, இந்த அப்போர்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ கிடச்சிற காலேஜில் ஓகே தான், இருந்தாலும் இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய காலேஜஸில், நான் கொடுத்த லிஸ்ட்டில் இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய காலேஜஸில் ஏதாவது ஒன்று கிடைக்குமா அப்படிங்கிறது தான். இப்போ நீங்கள் வந்து ஒரு 40 காலேஜ் கொடுத்தீங்க, அதில் உங்களுக்கு 15ஆவதாக இருக்கிற காலேஜ் கிடச்சிருச்சு. அதுக்கு முன்னாடி 14 காலேஜ் இருக்குது, இல்லை 14 டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்கீங்க அதே காலேஜில். அந்த 14ல் ஏதாவது ஒன்றில் சீட் இருந்தால் எனக்கு கொடுங்க அப்படிங்கிறது. எனக்கு இப்போ இருக்கிற காலேஜ் ஓகே, இருந்தாலும் அந்த 14ல் ஏதாவது இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும். ஏன்னா நம்ம சாய்ஸ் ஆர்டர் படி தான் கொடுத்துருக்கோம். எனக்கு ஃபஸ்ட் இந்த காலேஜில் இந்த கோர்ஸு, அப்புறம் தான் இந்த கோர்ஸு, இதுவும் இல்லைனா தான் இந்த காலேஜில் இந்த கோர்ஸு அப்படின்னு தானே கொடுத்துருக்கோம். அதனால் அந்த அக்செப்ட் அண்ட் அப்போர்டு மூமெண்ட்டு. ஸோ அதுக்கு அடுத்தது உங்களுக்கு வந்து டிக்ளைன் அண்ட் அப்போர்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. டிக்ளைன்னா, எனக்கு இந்த காலேஜ் வேணாம், மேலே இருக்கக்கூடிய இந்த 14 காலேஜில் ஏதாவது ஒன்று, 15ஆவது இருக்கிற காலேஜில் இருக்கக்கூடிய பிரான்ச் கிடச்சிது, அது எனக்கு வேணாம், இந்த 14 காலேஜில் இருந்தால் மட்டும் கொடுங்க, இல்லைனா வேணாம் அப்படிங்கிறது தான். இல்லைனா நான் நெக்ஸ்ட் ரவுண்டு போகிறேன் அப்படிங்கிற ஆப்ஷனு. ஓகேவா? தென் ஃபைனலி டிக்ளைன் அண்ட் மூவ் டு த நெக்ஸ்ட் ரவுண்டுன்னு ஒரு ஆப்ஷனு. எனக்கு இந்த காலேஜ் வேணாம், இப்போ கிடச்சிற காலேஜ் வேணாம், நான் நெக்ஸ்ட் ரவுண்டில் போய் புதுசாக அப்ளை பண்ணுறேன் அப்படிங்கிறவங்க நெக்ஸ்ட் ரவுண்டு போய்க்கலாம். அதில் போய் காலேஜ் சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட் ரவுண்டில் எடுத்தது போக அடுத்த ரவுண்டில் மீதி இருக்கிற காலேஜ் தான் வரும். ஓகேவா? தென் அடுத்தது டிக்ளைன் அண்ட் குவைட். எனக்கு இப்போ கிடச்சிற காலேஜ் வேணாம், நான் கவுன்சிலிங் விட்டு வெளியே போய்க்கிறேன். ஓகேவா? நான் கவுன்சிலிங்லேயே கலந்துக்கல, நான் போய் மேனேஜ்மெண்ட்டில் வேறு காலேஜில் போட்டு வச்சுருக்கேன், அங்கே போய் படிச்சுக்கிறேன் அப்படிங்கிறவங்க போய்க்கலாம். தென் அடுத்தது அப்போர்டு ஆர் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது என்னென்னா, நான் அப்போர்டு மூவ்மெண்ட் போகிறேன், இல்லைனா நெக்ஸ்ட் ரவுண்டு போகிறேன் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். தென் அடுத்தது இவ்வளோ தான். இந்த 5 ஆப்ஷன் தான். இந்த 5 ஆப்ஷனில் ஏதாவது நீங்கள் செலக்ட் பண்ணியே ஆகணும். ஓகேங்களா? தென் அடுத்தது இந்த கவர்மெண்ட் ஸ்கூல் கேட்டகரி அண்டு ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டு அண்டு ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரிலாம் இருக்கீங்கன்னா, உங்களுக்குன்னு தனியாக ஃபீஸ் கன்செஷன் உண்டு. அந்த கன்செஷன்லாம் நீங்கள் வந்து பே பண்ணும்போது, அந்த காலேஜில் பே பண்ணும்போது நீங்கள் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணால் தான் அந்த அளவுக்கு ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ண முடியும். இல்லைனா ஃபுல்லாக தான் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தென் என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு நடக்குதுன்னா, ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் வருது, அதுக்கு அடுத்தது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறோம் TNEA.online.orgங்கிற வெப்சைட்டில். அதுக்கப்புறம் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறோம், சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுறோம், ரேண்டம் நம்பர் அசைன் ஆகுது, அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்குது, அதுக்கப்புறம் ரேங்க் லிஸ்ட் விடுறாங்க, கிரீவன்ஸ் ரிசல்ட் ஒரு 5 நாள் தராங்க, ரேங்க் லிஸ்ட் சம்மந்தமான டவுட்ஸ் இருந்தால் கேட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஆன்லைன் கவுன்சிலிங் நடக்குதுங்க. ஆன்லைன் கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கப்புறம் அலாட்மெண்ட் ஆர்டர் வருது, தென் போய் அட்மிஷன் போடுறோம். இதுதான் வந்து ப்ராசஸ்ஸு, சிம்பிளாக சொல்லணுன்னா. பட் இதையே வந்து வேரியஸ் கன்ஃபர்மேஷன் ஆப்ஷன்ஸ் சொன்னேன் இல்லையா, அக்செப்ட் அண்ட் ஜாயின், அக்செப்ட் அண்ட் அப்போர்டு, அதை பற்றின டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இது நான் ஆல்ரெடி கிளியராக சொல்லிட்டேன், இன்னொரு தடவை சொல்கிறேன். அக்செப்ட் அண்ட் ஜாயின் சொன்னீங்கன்னா, டவுன்லோட் த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் அண்ட் ரிப்போர்ட் டு த காலேஜ் ஃபார் அட்மிஷன் அண்ட் பேமெண்ட் ஆஃப் ஃபீஸ். அக்செப்ட் அண்ட் ஜாயின் சொல்லிட்டீங்கன்னா நேராக டவுன்லோட் பண்ணிட்டு அந்த காலேஜில் போய் பேமெண்ட்டுக்கு பே பண்ணி
கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துடலாம். அக்செப்ட் அண்ட் அப்லோடு இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, download the tentative allotment order and report to the TFCs for upward movement and tentative allotment confirmation. இந்த அப்வர்ட் மூவ் கொடுத்தீங்கன்னா இப்போ இருக்கிற காலேஜ் எனக்கு ஓகே தான், இருந்தாலும் முன்னாடி இருக்கக்கூடிய அந்த 14 காலேஜில் ஏதாவது ஒன்று கிடைக்கிது அப்படின்னா அதை எனக்கு கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா. அப்படி கேட்குறவங்க டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டில் இப்போ ஒரு காலேஜ் கிடச்சிருங்களா, அதையே டவுன்லோட் பண்ணி எடுத்துகிட்டு போய் டிஎஃப்சி சென்டரில் கொடுத்து நான் பேமெண்ட் பண்ணிடணும். பேமெண்ட்டை பண்ணிவிட்டு எனக்கு இந்த மாதிரி அப்வர்ட் மூவ் கொடுத்துருக்காங்க, அந்த காலேஜ் வந்ததுன்னா அது கன்ஃபார்ம் ஆயிரும், இல்லைனா இதே காலேஜ் கன்ஃபார்ம் ஆயிருங்கிற ஆப்ஷன் அது. அடுத்து டிக்ளைன் அண்ட் அப்வர்டு இது என்ன அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் அலாட்மெண்ட் இந்த காலேஜ் எனக்கு வேணாம், நான் அப்வர்டு மூவ்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்க வெயிட் பண்ணலாம். பேமெண்ட்லாம் எங்கேயும் போய் பண்ண தேவையில்ல. டிக்ளைன் அண்ட் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்டுங்கிறவங்க இப்போ கிடைச்ச காலேஜ் எனக்கு வேணாம், நான் நெக்ஸ்ட் ரவுண்டில் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். தென் டிக்ளைன் அண்ட் குவைட் அப்படிங்கிறவங்க எனக்கு இப்போ கிடைச்ச காலேஜ் வேணாம், நான் கவுன்சிலிங்லேருந்தே வெளியே போய்க்கிறேன், அடுத்த ரவுண்ட்லேயும் நான் கலந்துக்கல, நான் மேனேஜ்மெண்ட்டில் போய் படிச்சுக்கிறேன் அப்படிங்கிறவங்க போய்க்கலாம். தென் அப்வர்ட் ஆர் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்டுங்கிறவங்க நான் அப்வர்டு மூமெண்ட்டுக்காக வெயிட் பண்ணுறேன், ஒருவேளை எனக்கு அப்வர்டு மூமெண்ட்டில் எந்த காலேஜும் கிடைக்கல அப்படின்னா நான் நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு போகிறேன் அப்படிங்கிறவங்களுக்கான ஆப்ஷன் இது. ஓகேவா. தென் இதை ஒரு ரவுண்டுக்கான கவுன்சிலிங் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணுறதுக்கு 3 நாள், அப்புறம் அலாட்மெண்ட் வந்ததுக்கப்புறம் அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு 2 நாள். ஓகேவா. அதுலேருந்து அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் 5 நாளுக்குள்ளே பேமெண்ட் பண்ணி ஜாயின் பண்ணியிருக்கணும். ஒரு வேளை நீங்கள் ஜாயின் பண்ணலை அப்படின்னா அந்த ஒரு நாள் முன்னாடி நீங்கள் ஜாயின் பண்ணலைன்னா அந்த காலேஜ் உங்களுக்கு நாட் ஜாயின்னு சொல்லி வேக்கன்சியில் அடுத்த ரவுண்டுக்கு போயிடும். அக்செப்ட் அண்ட் அப்லோடு கொடுத்தீங்கன்னா 5 நாளுக்குள்ளே டிஎஃப்சி சென்டரில் போய் நீங்கள் பேமெண்ட் பண்ணியிருக்கணும். ஒரு வேளை நீங்கள் பே பண்ணலைன்னா அடுத்த 1 டேயில் அது அப்டேட் ஆகி நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு போயிடும். தென் டிக்ளைன் அண்ட் அப்லோடு மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்டு கொடுக்குறவங்க இவங்கெல்லாம் நீங்கள் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் 1 டேயில் வந்துடும் உங்களுக்கு. ஒரு வேளை நீங்கள் அப்வர்டு மூவ்மெண்ட் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த 1 டேயில் உங்களுக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வந்துடும் சொல்லியிருக்காங்க. பேமெண்ட் பண்ணியிருந்தா, பேமெண்ட் பண்ணலன்னா வராது, நெக்ஸ்ட் ரவுண்டு கேண்டிடேட்டுக்கு போயிடும். தென் டிக்ளைன் அண்ட் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட் கொடுத்தவங்க நெக்ஸ்ட் ரவுண்டில் சீட் அவைலபிள் இருந்தால் நீங்கள் எடுத்துக்கலாம். அதுலேயும் இந்த 4 ஆப்ஷன் வரும். அக்செப்ட் ஜாயின், அப்வர்டு, டிக்ளைனு, நெக்ஸ்ட் ரவுண்டு போகிறோம் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ்லாம் வரும். தென் டிக்ளைன் குயிட்டுங்கிற ஆப்ஷன் கவுன்சிலிங்லேருந்து வெளியே போய்க்கலாம் நீங்கள். ஓகேங்களா. ஸோ இதுதான் கவுன்சிலிங் ப்ராசஸ். அதே தான் மறுபடியும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அது நிறைய பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும். இப்போதைக்கு இது போதும். சரிங்களா. அடுத்தடுத்து வரக்கூடிய அப்டேட்ஸுக்கு நம்மளோட வாட்ஸ்அப் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க்கு இந்த வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களுக்கு தேவையான எல்லா அப்டேட்ஸும் வாட்ஸ்அப் சேனலில் நான் உங்களுக்கு வாய்ஸ் மெசேஜாகவும் கொடுப்பேன். இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் தரக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன்ஸாக வந்துக்கிட்டே இருக்கும்.